என்னது இந்த லேப்டாப்ல கிராஃபிக்ஸ் கார்டை காணோமா? இந்த Asus நோட்புக் சீரிஸ் லேப்டாப் எங்ககிட்ட ரீசெண்டா சர்வீஸ் வந்துச்சு. இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா Ryzen 5 ப்ராசஸரும் RTX ஓட 3050 கிராஃபிக்ஸ் கார்டும் கொடுத்திருக்காங்க. டிவைஸ் மேனேஜர்ல போய் பார்த்தா கிராஃபிக்ஸ் கார்டே காட்டல. என்ன ரீசன்னால இந்த கிராஃபிக்ஸ் கார்டு காட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லி நாங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இந்த லேப்டாப்பை ஆன் பண்ணி சும்மா வச்சாலே டெம்பரேச்சர் பயங்கரமா ஹீட் ஆகுது. இந்த ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி கூலர் ஃபேன்ல இருக்க டஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த தெர்மல் பேஸ்டையும் ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணோம். இந்த தெர்மல் மாடியூல் சர்வீஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட டெம்பரேச்சர் கம்மியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சால்வ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற மதர் போர்ட்லாம் நிறையவே ஹீட் ஜென்ரேட் பண்ணோம். இந்த லேப்டாப்ல ரொம்ப தின்னா டிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த தெர்மல் மாடியூலை ரொம்ப குட்டியா கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி தெர்மல் மாடியூல்னால இந்த மதர் போர்ட் ஜென்ரேட் பண்ற மொத்த ஹீட்டையும் வெளியே தள்ள முடியல. நீங்க இந்த மாதிரி ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு லேப்டாப்லாம் வாங்குற மாதிரி இருந்தா நல்லா திக்கா இருக்கிற கேமிங் லேப்டாப் சீரிஸ் மாடலை செலக்ட் பண்ணி வாங்குங்க. உங்க லேப்டாப்பையும் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு வாங்க. நம்ம சர்வீஸ் சென்டர் பாத்தீங்கன்னா நார்த் உஸ்மான் ரோட் போஸ்ட் ஆஃபீஸ் பேக் சைட்ல தான் இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்.